கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜூன் மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு மாதம். கர்த்தர் ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரையிலும் அற்புதமாய் வழி நடத்தினார். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் தேவன் நடத்த போகிறார். இந்த ஜூன் மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அருமையாக இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பனுடைய குணாதிசயங்கள். அந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அக்கறை உள்ளவர் என்ன செய்வார்? ஆடுகளுக்கு முன் சென்று வழியை காண்பிக்கிறார். எப்படிப்பட்ட வழியை காண்பிக்கிறார்? சங்கீதம் 23:2 வாசிக்கும் பொழுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ நமக்கு தேவையான உணவுகள், தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் நடத்துகிறார். அதாவது அந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு அந்த ஜீவனை, அதாவது நல்ல புல்லுள்ள இடங்கள் எது, தண்ணீருள்ள இடங்கள் எது, மேய்ச்சல் எங்கு இருக்கும் என்று கவனமாய் பார்த்து அதை அங்கு நடத்தி கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, அப்போ அந்த போஷிக்கிற, பாதுகாக்கிற அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டாவது, அந்த தன் ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட என்ன செய்கிறார்? ஆடுகளுக்காக தன் ஜீவனை, ஏதாவது ஓனையோ தேவையில்லாத ஆபத்து வரும் பொழுது அந்த இடத்திலே அந்த ஆடுகளை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த மெய்ப்பன் அல்லாதவன் ஆடுகளுக்காக தன் சொந்தமானவன் அல்லாதவனும் கூலியான ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். மெய்ப்பன் அல்லாதபடி சிலர் என்ன பண்ணுவாங்க? சிலரை எனக்கு இந்த ஆடுகளை மேய்த்து கொடு என்று சொல்லி ஒருவனிடத்தில் வசமாய் ஒப்பு கொடுத்து அவர்களை செய்வாங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஆபத்து வந்தவுடனே விட்டு ஓடி விடுவான். ஆடுகள் தாக்கப்படும், சிதறடிக்கப்படும். ஆனால் நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறார்? ஆடுகளுக்காக என்ன வந்தாலும் போராடுகிறார். தன் ஜீவனையே கொடுத்து ஆடுகளை பாதுகாக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நல்ல மெய்ப்பனாகிய அந்த பரம தகப்பன், பரம மெய்ப்பன் இடத்திலே நாம் இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், அவருடைய சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும். அந்த அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அந்த நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் என் பிதாவை அறிந்திருக்கிறது போலவன், நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறது போலவன் என்னுடையவர்களை அறியப்பட்டிருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ அந்த மெய்ப்பனுடைய குரலை ஆடுகள் கேட்கும். மெய்ப்பனுடைய குரலை ஆடுகள் கேட்கும், அதற்கு பதில் கொடுக்கும். அன்பு தேவ ஜனமே, அன்பு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். வேதத்தின் மூலமாக பல காரியங்களை பேசுகிறார். எப்படி நடக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிலுவையில் நமக்காக ஜீவனை தந்து மீட்டிருக்கிறார். நல்ல மெய்ப்பனை பின்தொடர்வோம். அதன் மூலமாய் வருகிற மேய்ச்சல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிதாவே, இந்த ஜூன் மாதத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த போதுமானவராயிருக்கிறீர். மனதார ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.